this is Mansi. இன்னைக்கு வீடியோல எனக்கு ரொம்ப பிடிச்ச tan removal and brightening face pack வீட்ல எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். and இந்த face pack உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. and இதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபாலோ பண்ணலனா ப்ளீஸ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Mansi the Explorer. ஃபேஸ் பேக் 3 ingredients வச்சு தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி மாவு. இது வந்து பச்சரிசி மாவு. நீங்க வீட்லயே அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம். நான் இது வந்து கடையில வாங்கினது தான். சோ பச்சரிசி வந்து நல்லாவே உங்களுக்கு பிரைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். சோ அதுக்காக தான் பச்சரிசி எடுத்துப்போம். ரெண்டாவது இன்கிரீடியன்ட் உருளைக்கிழங்கு. மூணாவதா தேன். இதுல உருளைக்கிழங்க பீல் பண்ணி எடுத்துக்கலாம். பீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து துருவி இதோட சாறு வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீஸ் கிரேட்டர்ல வச்சு நான் கிரேட் பண்ணிக்க போறேன். உருளைக்கிழங்கு நீங்க தோல் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் தான் போடணும்னு கிடையாது. நீங்க தோலோடவே போட்டுக்கலாம். எனக்கு வந்து தோலோட போட்டேன் அப்படின்னா அந்த கலர் கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் அப்படி இல்லைன்னா டார்க் ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகும். பட் எனக்கு அது பிடிக்காது அந்த அளவுக்கு. சோ உங்களுக்கு அந்த கலர் வந்து மேட்டர் இல்லை அப்படின்னா நீங்க தோல் வந்து சேர்த்தே நீங்க போட்டுக்கலாம். பொட்டேட்டோவை கிரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம இப்படி கையிலேயே எடுத்து பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான 3 இன்கிரீடியன்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஈச் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா சிங்கிள் யூஸ்க்கு வந்து இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு உங்க ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு எடுத்தா போதும். நான் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன். அதனால தான் இன்கிரீடியன்ட் எல்லாமே நான் அதிகமா எடுத்திருக்கேன். ஹனி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதுல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா போதும். அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ் வந்து நீங்க இதோட டெக்ஸ்டருக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சிங்கிள் யூஸ்க்கு எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 வீக்காக பண்றேன். ஸோ அதனால ஒரு 6 to 7 ஸ்பூன் நான் எடுத்திருப்பேன். ஹனியும் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் ஊத்திடுறேன். அடுத்ததா வந்து பொட்டேட்டோ ஜூஸையும் நம்ம இதுல ஊத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்காக நான் கொஞ்சம் தண்ணியும் ஊத்திக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ எனக்கு எவ்வளோ வேணுமோ நான் அதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் என்னோட ஃபேஸ்க்கு நான் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்க இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே வச்சு அதில் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் இது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம உட்காந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டெய்லி மார்னிங் எடுத்து ஒரு ஐஸ் மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஒரு வாட்டி கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஒரு ஃபேஸ் பேக் பிரஷ் வச்சு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க கையில அப்ளை பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டேன். யூஸ்வலா இந்த பேக் வந்து நான் ஹேர் நல்லா டைப் பண்ணிட்டு காது நெக்கு ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து ஃபேஸ்ல மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு நீங்க வந்து அப்படியே விட்டுறணும். கிரேட் பண்ண இந்த பொட்டேட்டோ இதுல நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து இந்த கிரேட் பண்ண பொட்டேட்டோ போட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம குளிக்கும் போது உடம்புல போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு எதுவும் வேஸ்டாகவும் போகாது. அண்ட் சேம் டைம் நமக்கு நல்லா டேனும் ரிமூவ் ஆகும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லாவே ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி வச்சு இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண உடனே எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் நோஸ் கிட்ட எல்லாம் வந்து நல்ல ஒரு க்ளோவா தெரியுது. இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ்லயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டில் நீங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ்க்கு ஒரு 1 வீக்குக்கு நீங்க இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல பயங்கரமான ஒரு சேஞ்ச் வந்து நீங்க பார்க்கலாம். நான் நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணிருக்கேன். பட் எனக்கு எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹோம் ரெமெடி வந்து இதுதான். இந்த ஃபேஸ் பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.